நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு ஆக்ஷன் பாதையை பாலாஜி அவர்கள் திறந்து வைக்க ராமண்ணா இன்னும் கொஞ்சம் செப்பனிட்டார். அதை சிவந்த மண் மூலமாக ராஜபாட்டையாக விரிவாக்கம் செய்தார் இயக்குனர் ஸ்ரீதர். 60களின் இறுதியில்தான் சிவந்த மண் திரைப்படம் வெள்ளித்திரையில் வெளிவந்துச்சு. உச்சகட்ட நடிகர்களை விடுத்து பிற நடிகர்களை நடிக்க வைப்பதிலேயே சிரத்தை காட்டிய ஸ்ரீதர் அவர்கள் முதலாக எம்ஜிஆருக்கு எழுதி அதுக்கப்புறம் சிவாஜி அவர்களுக்காக மாற்றங்கள் செய்யப்பட்ட கதை இது. முதல் படத்தை அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட் மற்றும் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள்ளாகவே எடுத்து முடித்த ஸ்ரீதர் அவர்கள் சிவந்த மண்ணுக்காக பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு பறந்து சென்று படம் பிடித்த திரைப்படம் இது. சிவந்த மண்ணில் நடித்தவர்களில் பெரும்பாலானோர் பிரபலமானவர்கள். காதல், மோதல், சண்டை, விபத்து அப்படின்னு அனைத்தையும் உள்ளடக்கிய திரைப்படம் இது. குடும்ப கதைகளிலிருந்து மாறுபட்டு வசந்தபுரியின் உரிமைக்காக எடுக்கப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட படமாகவே இதை எடுத்தாரு ஸ்ரீதர். இந்த படத்தை தொடர்ந்தே பெரும்பாலான இயக்குனர்கள் வெளிநாடுகளில் படப்பிடிப்பை நடத்த ஆரம்பிச்சாங்க. விமானம் கடலுள் பாய்வது, பறக்கும் பலூன்ல சண்டை காட்சி அப்படின்னு அரை நூற்றாண்டுக்கு முன்பாகவே அமர்க்களப்படுத்திய திரைப்படம் இது. சிவந்த மண் படத்துக்காக ஒரு நதியையே செட் போட்டவர் ஸ்ரீதர் அவர்கள். இப்படி இன்னும் பலவற்றை அடுக்கிக் கொண்டே போகலாம். எத்தனை திரைப்படங்கள் பார்த்தாலும் ஒரு சில படங்கள் மட்டுமே எப்பொழுதும் நம் எண்ணத்தில் நிழலாடும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் சிவந்த மண் திரைப்படம். 1969ஆம் ஆண்டு தீபாவளி தினத்தில் படம் வெளியானது. 300 நாட்கள் ஓடி படம் வெற்றியும் பெற்றது. ஆனாலும் படத்தின் பட்ஜெட் பெரிது அப்படின்றதுனால தயாரிப்பாளர் ஸ்ரீதருக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக சொல்வார்கள். அதன் பிறகு ஸ்ரீதர் இதே படத்தை தர்த்தி அப்படின்ற பெயர்ல ஹிந்தியில ரீமேக் பண்ணாரு. சிவாஜி கணேசன் கேரக்டர்ல ராஜேந்திரகுமார், காஞ்சனா கேரக்டர்ல வஹிதா ரஹ்மானும் நடிச்சிருந்தாங்க. நம்பியார் தான் நடிகர் திலகம் மற்றும் மக்கள் திலகத்தின் நிரந்தர வில்லன். இந்த படத்திலையும் திவானாக அசத்தி இருப்பாரு. நடிகர் திலகமும் காஞ்சனாவும் பொருத்தமான ஜோடி அப்படின்னு தான் சொல்லணும். காதல், வீரம், கோபம் அப்படின்னு சிவாஜி அவர்களுக்கு ஏகப்பட்ட சான்ஸ்கள். அசத்துவதற்கு கேட்கவா வேண்டும். நவரசம் போல் 9 பாடல்கள். கண்ணதாசன், விஸ்வநாதன் கூட்டணிக்கு வலு சேர்க்கும் உறுப்பினர்களாக டிஎம்எஸ், சுசீலா, ஈஸ்வரி, சாய்பாபா, கோவிந்தராஜன், சுந்தர்ராஜன், வீரமணி அப்படின்னு பெரும் பட்டாளம். ஒரு ராஜா ராணியிடம் பாடலும், பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என எண்ண வேண்டும் பாடலும், சொல்லவோ சுகமான கதை சொல்லவோ பாடலும் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தவை. சிவந்த மண் திரைப்படத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாட்டு தான் ஒரு ராஜா ராணியிடம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தார். காட்சி அமைப்பில் மட்டுமல்ல, திரைக்கதையில் காட்சிக்கு காட்சி விரவி கிடந்த திருப்பங்களை கண்டும் பிரம்மாண்ட உணர்வில் திளைத்தார்கள் ரசிகர்கள். கடல்ல நீந்தி சென்று போர்ச்சுகீசிய கப்பலுக்கு வெடிகுண்டு வைக்கும் காட்சி பரபரப்பின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். ரயிலுக்கு குண்டு வைக்க பாலத்தின் இரும்பு தூண்களின் மேல் நடக்கும்போது கால் தவறுகையில் தலைக்கேறும் பதற்றம். பட்டத்து ராணி பாடல்ல 15 சவுக்கடிகளுக்கு பிறகு வில்லனை சுடுவது அப்படின்ற திட்டத்துக்கும், அதே நேரத்துல அரபி வேடத்தில் இருப்பவர் புரட்சி வீரன் பரத் அப்படின்னு தெரிந்து திவான் அவரை சுட தயாராகும் போதும் ரசிகர்கள் கிறுகிறுத்து போனார்கள். கிளைமேக்ஸ்ல பறக்கும் பலூன்ல நடக்கும் சண்டை காட்சியில் கத்தியால் குத்துப்பட்டவர் யார் அப்படின்ற தவிப்பையும் உருவாக்கி ரசிகர்களை இருக்கையின் நுனிக்கு கொண்டு வந்தார்கள். புரட்சி வீரர்கள் மலையின் முகட்டில் கூடியிருக்கும் போது இராணுவ ஹெலிகாப்டரிலிருந்து குண்டுகளை வீசியும் துப்பாக்கியால் சுட்டும் அவர்களை அழிக்க முயற்சி நடக்கும் காட்சியில ரசிகர்கள் உறைந்தே போனார்கள். ஹெலிகாப்டர் வழியான தாக்குதல்ல இருந்து தப்பிக்க நாயகன், நாயகி 2 பேருமே குழியில் குதிக்கும் காட்சியில் பதைத்து போனார்கள். இந்த காட்சியில டூப் இல்லாமல் நடித்த சிவாஜி அவர்கள் நூலிலையில் உயிர் தப்பியது அன்றைய பரபரப்பு செய்தி. வெளிநாட்டில் படமாக்கப்பட்ட காட்சிகளில் பாரிஸ் நகரின் ஈஃபில் டவர், இத்தாலியின் ரோம், ஸ்பெயின் நாட்டில் காளையை அடக்கும் விளையாட்டு, சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் பனிமலை என்று அதுவரை தமிழ் சினிமா ரசிகர்கள் காணாத இடங்கள்
காட்சிகளாக விரிந்தபோது அந்த நாடுகளுக்கு போய் வந்த உணர்வை கொடுத்தன. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் லட்சியத்தை வென்றெடுக்கும் புரட்சி வீரனாக தன்னுடைய உடல் மொழியை வடிவமைச்சிருப்பாரு. சண்டை காட்சிகளில் சிரத்தை தெரியும். குறிப்பாக சிறையில் அடைக்கப்படும் போது கால்களால் முன்சுவரை உதைத்து திரும்பி தாக்கும் காட்சிக்கு திரையரங்கில் ஆறாவாரம் அலையாக எழுந்தது நினைவில் இருக்கிறது. ஆக்ஷன்ல மட்டுமல்ல, அவரின் நடிப்பை ரசிக்க வரும் ரசிகனையும் திருப்திப்படுத்தி அனுப்பி வைப்பாரு. போலீஸ் அதிகாரியான தந்தையிடம் பாராட்டு வார்த்தைகளில் அல்ல செயல்களில் வேண்டும் என்று கூறும் காட்சி, தன் திட்டம் தோல்வியடைய தன்னுடைய தாய்தான் காரணம் அப்படின்னு தெரிந்ததும் வார்த்தை வராமல் தடுமாறி தவிக்கின்ற தருணம், சிறையில் அடைக்கப்பட்ட தந்தையை தப்பிச் செல்ல மாறு வேடத்தில் சென்று அவரிடமே அடி வாங்கி அவர் சென்றவுடன் புன்னகைப்பது, தன்னை அடையாளம் கண்டுபிடிக்க திவான் தன் தாயை கொடுமைப்படுத்த கையேறு நிலையில் அதை கண்ணீரோடு காணும் தருணம், இப்படி நடிப்புக்கு வாய்ப்பிருக்கும் ஒவ்வொரு காட்சியிலையும் தனக்கே உரிய நடிகர் திலகம் முத்திரையை நச்சென்று பதிச்சிருப்பாரு சிவாஜி அவர்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.